வெரிகோஸ் வெயின் அல்லது வேரிகோசைட்டிஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெயின்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். வெயின்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளட் வெசல். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடி டிஷ்யூஸ்ல இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணி ஹார்ட்க்கு கொண்டுட்டு வருவாங்க. அந்த பிளட் திரும்ப நம்ம லங்ஸ்க்கு போய் ஆக்சிஜனேட்டடா மாறி திரும்ப ஹார்ட்கே வந்து அங்கிருந்து ஆர்டரிஸ் அப்படிங்கிற பிளட் வெசல் மூலியமா நம்மளோட பாடி டிஷ்யூஸ்க்கு எல்லாம் வந்து ஃப்ளோ ஆவாங்க. திரும்ப அங்கிருந்து டீஆக்சிஜனேட் பிளட்டை வெயின்ஸ் வந்து நம்மளோட ஹார்ட்க்கு கொண்டு வருவாங்க. இப்படிதான் நார்மல் மெக்கானிசம் நடக்கும். இப்போ நம்மளோட லோவர் பாடியில இருக்கிற வெயின்ஸ் என்ன பண்ணணும், ஹார்ட்டை நோக்கி பிளட்டை வந்து கீழே இருந்து புஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வால்ஸ் அப்படிங்கிறது வெயினோட இன்னர் வால்ல பிரசன்ட் ஆயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்றது மூலியமா கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் ஆகி பிளட் எல்லாம் ஹார்ட்டை நோக்கி தள்ளுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. இப்போ இந்த வால்ஸ்ல டிஃபெக்ட் வந்துருச்சு, அது ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன ஆகும், பிளட் வந்து மேலே வராம கீழேயே திரும்ப ரிவர்சலா ஃப்ளோ ஆகி போய் வெயின்ஸ்ல பூலாய் நின்றும். இப்படி பிளட் தேங்கி நின்று வெரிகோஸ் வெயின் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்க்கு யூஸ்வலாகவே பெயின் இருக்கும். அதுவும் நைட் தூங்குறப்போ ஒரு கிராம்ஸ் மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஹெவினஸ் இருக்கும், வீக்கம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னுமே ரொம்ப இதாக இருக்குன்னா அந்த ஆங்கிள் கிட்டலாம் வெரிகோஸ் வெயின் இருந்தால் அந்த ஜாயிண்ட்டே அந்த மூவ்மெண்ட்டே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஃபீல் ஆகும். ஸோ பேசிக்காக வெரிகோஸ் வெயின்னா என்னன்னா நம்மளோட வெயினில் இருக்கிற வால்ஸ் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை. மேபி அது பர்த்ல இருந்தே வந்து அவங்களுக்கு ஆப்சென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் மசில் வீக்னஸ்னாலேயா இருக்கலாம். அதையும் தாண்டி ரொம்ப நேரம் நிக்கிறதுனால வால்வ்ல டிஃபெக்ட் வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அந்த வால்வ் டிஃபெக்ட்னஸ் வரலாம். இது ஆப்வியஸா ட்ரீட் பண்ண முடியும். உங்களுக்கு கிளினிக்கல் டெஸ்ட்லாம் நிறைய இருக்கு, எந்த வெயின்ல எந்த வால்வ்ல டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.